நடிகர் கமல்ஹாசனுக்கு 65 ஆண்டுகளுக்கு முன்பு ஞானோதயம் பிறந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி சேலத்தில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெயலலிதா கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நிதி ஒதுக்கீடு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விஸ்வரூபம் திரைப்படம் வெளியாக முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெயலலிதா எனவும், அவ்வாறு இருக்கும்போது இந்த ஆட்சி தொடரக்கூடாது என கமல் கூறி வருவது நன்றி மறந்த செயல்பாடாக இருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். விஸ்வரூபம் வந்தபோது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இதுவரைக்கும் வாயே பேசல. ஏன் அம்மா இருக்கும்போது பேசிருக்கலாம் இல்லையா? ஏங்க வேண்டும் என்று திட்டமிட்டு அம்மா மீது களங்கம் கற்பிக்கின்ற விதத்திலே பேசுகின்றார். ஆகவே இன்றைக்கு விஸ்வரூபம் படம் அம்மா இல்லைன்னா அவர் அயோக்கியதாகிருப்பார். ஆனா அம்மா அவரை காப்பாத்தினாங்க. இன்னைக்கு இந்த மண்ணில் இல்லை, மறைஞ்சிருக்கிறாங்க. அவரை பற்றி பேசலாமா? எண்ணி பாருங்க. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது என்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த நன்றி கூட இந்த கமலஹாசனுக்கு கிடையாது. ஏன்னா அம்மா அவர்கள் தான் விஸ்வரூபம் படத்தை எங்கே வேணாலும் திரையிடுங்க, அதுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொல்லி முழு பாதுகாப்பு கொடுத்து அவருக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தந்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த நன்றி மறக்க கூடாது. சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர்கே நகர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதால் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தியாக வேண்டும் என்ற விதிப்படி ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக உடைந்து சசிகலா தலைமையில் ஒரு அணியும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மற்றொரு அணியும் உருவான நிலையில் ஜெயலலிதாவின் அனல் மகள் தீபாவும் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். இதனால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பல முனை போட்டி ஏற்பட்டுள்ளதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளரை தேர்வு செய்ய அதிமுக ஆட்சிமன்ற குழு இன்று கூடுகிறது. சில தினங்களுக்கு முன்பு அதிமுக ஆட்சிமன்ற குழு மாற்றியமைக்கப்பட்டு அதன் தலைவராக வி.கே. சசிகலா நியமிக்கப்பட்டார். இதற்கான அறிவிப்பை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளரை தேர்வு செய்ய அதிமுக ஆட்சிமன்ற குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் பெறுவது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று சந்திக்கவுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் நண்பகல் 12 மணியளவில் நஜீம் ஜைதியை சந்திக்கிறார். ஓபிஎஸ்ஸுடன் அவரது ஆதரவாளர்கள் கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், கே. பாண்டியராஜன், மனோஜ் பாண்டியன், செம்மலை உள்ளிட்டோரும் டெல்லி புறப்பட்டனர். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்கும் ஓபிஎஸ் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தங்கள் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குமாறு வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என்று அக்கட்சியின் செயல் தலைவர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என்றார். திமுக யாரையும் போட்டியாக நினைக்கவில்லை என்று கூறிய ஸ்டாலின் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் பிளவு பற்றி கவலைப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இது ஆர்கே நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோழமை கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு சில அமைப்புகளோடு இந்த தேர்தல் பணியில் எப்படி ஈடுபடுறது, இந்த தேர்தல் வியூகத்தை எப்படி அமைப்பது என்பதை பற்றி சில கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிர்வாகிகளிடத்தில் இதை பற்றி பேசி தேர்தல் பணியை சிறப்பாக பணியாற்றணும் என்பதற்காக முடிவெடுத்து ஆலோசிக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம்.
ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஆர்கே நகரில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலின் போது தேர்தல் விதிமீறல்கள் குறித்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800-425-7012 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று தேர்தல் தொடர்பான செலவினங்களை கண்காணிக்க 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 2 வீடியோ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் சட்டமன்ற தேர்தல் வரலாம் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை ராஜவீதியில் தாமரையின் தாகம் தீர்க்கும் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினை அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரேஷன் கடைகளில் பொருட்கள் இல்லாமல் மக்கள் அவதிக்குள்ளாவதற்கு தமிழகத்தில் நிலையான முதலமைச்சர் இல்லாததே காரணம் என அவர் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என கூறிய தமிழிசை, 5 மாநில தேர்தல் வெற்றி தமிழகத்திலும் பிரதிபலிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய கட்சி ஒன்று தமிழகத்தை ஆள வேண்டும். அந்த தேசிய கட்சி தாமரையின் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொல்லி காவிப்படை தளபதிகள் நடந்தால் நினைத்தால் முடியும். எப்பொழுது வேண்டுமானாலும் சட்டமன்ற தேர்தல் வரலாம். வரும் தேர்தலில் 5 மாநில தேர்தலின் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும். ஜார்ஜ் கோட்டையில் காவிக்கொடி பறந்தே தீரும் என்பதை இந்த கோவையில் சபதமாகவே ஏற்போம். திராவிட கழகங்களின் அஸ்தமனத்தில்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் பருவாக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என கூறினார். கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தமிழகத்தை முழுமையாக சுரண்டிவிட்டதாக குற்றம் சாட்டிய H. ராஜா, திராவிட கழகங்களின் அஸ்தமனத்தில்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தெரிவித்தார். திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டின் நாசத்தின் அடிப்படை. அவங்க தமிழகத்தின் விடிவே திராவிட இயக்கங்களின் அஸ்தமனத்தில் இருக்கிறதுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால நான் என்ன சொல்றேன், these people are frauds, anti-Tamils, corrupt. அதனால இவங்க அழிக்காம இந்த 2 கட்சியை தமிழ்நாடு முன்னேறவே முன்னேறாது. கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதி மீது சுமத்திய குற்றச்சாட்டை நிரூபிக்க தயாரா என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமிக்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை தெரிவிப்பதன் மூலம் சுப்பிரமணியன் சுவாமி உளறல் சுவாமி என்பதை நிரூபிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நெருங்கிய தொடர்பு கொண்ட கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கும் வகையில் இந்திய அரசு செய்த ஒப்பந்தத்தை அப்போதே திமுக வன்மையாக கண்டித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொய்க்கு மேல் பொய் கூறும் சுப்பிரமணியன் சுவாமியை பாஜக தலைமை பொறுத்துக் கொள்ள தயாராக இருக்கிறதா என்றும் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிரிழந்த டெல்லி JNU பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணன் உடலை எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர் சுதீர் குப்தா தலைமையிலான 5 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இன்று பிரேத பரிசோதனை செய்யவுள்ளனர். பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் அதன்பின் தமிழக அரசு சார்பில் அவரது உடல் விமானம் மூலம் நாளை தமிழகத்திற்கு கொண்டு வரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டெல்லி வசந்த் விகார் காவல் நிலையத்தில் புகார் அளித்த முத்துகிருஷ்ணனின் தந்தை ஜீவானந்தம் தனது மகன் மரணம் குறித்து SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜீவானந்தம், தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தனது மகன் கோலை இல்லை என்றும் கூறினார். போலீஸ் கிட்ட நீதி விசாரணை கேட்டிருக்கிறேங்க, CBI விசாரணை வேணும்னு கேட்டிருக்கேன். 5 டாக்டர்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எனக்கு வீடியோ எடுத்து தரணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு SC/ST அட்ராக்ஷன் வன்கொடுமை சட்டத்துக்கு கேட்க சொல்லியிருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு இப்போ எழுதி கொடுத்துருக்கேன். ஐயா வாங்கிட்டு என்ன நகல் கொடுத்துருக்கார். இலங்கை சிறையிலிருந்து காரைக்காலுக்கு திரும்பிய தமிழக மீனவர்கள் 77 பேர் தமிழக அரசு செலவில் அவரவர் சொந்த ஊர்களுக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர்.
நாகை மாவட்டம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சார்ந்த 85 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 77 மீனவர்கள் தமிழக அரசின் தீவிர முயற்சியால் நேற்று விடுவிக்கப்பட்டு காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். மீனவர்களை வரவேற்று அவரவர் ஊர்களுக்கு தமிழக அரசின் செலவில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், OS மணியன் ஆகியோர் அனுப்பி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், இலங்கை சிறையில் மீதமுள்ள 8 மீனவர்களையும் விடுவிக்கவும் அரசு தரப்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மீனவர்களின் படகுகளை திரும்ப வழங்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மீனவர்கள் அனைவரும் இங்கே கொண்டு வந்து அவர்களை எல்லாம் நாங்கள் வரவேற்று அவருடைய சொந்த ஊருக்கு அம்மாவுடைய அரசின் சார்பிலே ஊருக்கு வீட்டுக்கு ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒவ்வொரு பேருந்துக்கு பொறுப்பாக போட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தேவையான பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மீதி 8 மீனவர்கள் அவர்கள் 16ஆம் தேதி அன்று அவர்கள் ஏற்கனவே விடுதலை செய்யும் நிலையில் அவர்கள் 16ஆம் தேதி அன்று அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவார்கள். அவர்களையும் கோஸ்ட்கார்டு அழைத்து வருவார்கள். போதைப் பழக்கத்தால் 2 தலைமுறை சீரழிந்து விட்டதாகவும் தற்போதைய தலைமுறை சீரழிந்து வருவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கவும், சட்டவிரோதமாக விற்கப்படும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யவும் தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தனியார் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன், நீதிமன்றம் உத்தரவு போட்டாலோ அல்லது இதுகுறித்து வழக்கு தொடர்ந்தால் மட்டுமே சோதனை நடவடிக்கை என அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற புகார்களில் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கக்கூடாது எனவும் அரசு தானாக முன்வந்து செயல்பட வேண்டும் எனவும் கண்டிப்புடன் நீதிபதி தெரிவித்தார். புகையிலை விற்பனையை கட்டுப்படுத்த ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி கிருபாகரன், போதைப் பொருட்களின் சட்டவிரோத விற்பனையை தடுக்க மாதம் சோதனை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். கோவை மாங்கரை பகுதியில் காயத்துடன் சுற்றித் திரிந்த குட்டி யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். மாங்கரை பகுதியில் சுமார் 3 வயது மதிக்கத்தக்க ஆண் குட்டி யானை வாயில் காயத்துடன் சுற்றித் திரிந்து வந்தது. தாய் யானையுடன் குட்டி யானை சுற்றி வந்ததால் அதன் காயத்திற்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வந்தனர். இந்நிலையில் மாங்கரையில் உள்ள ஒரு வீட்டின் உள்ளே அரிசி, தர்பூசணி போன்ற உணவு வகைகளை வைத்த வனத்துறையினர் குட்டி யானையை வரவழைத்து அடைத்தனர். பின்னர் மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடித்த வனத்துறையினர் சாடிவயல் பகுதியில் உள்ள யானைகள் முகாமிற்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். தேனி அருகே கடந்த 2 நாட்களாக சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 5000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் அதிக அளவில் வாழை, திராட்சை, தென்னை, நெல் போன்றவை பயிரிடப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததன் காரணமாக சொட்டு நீர் பாசனம் மூலம் கம்பம் பகுதியில் விவசாயிகள் வாழை விவசாயம் செய்து வந்தனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 5000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் தங்களுக்கு பெருமளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை அந்நாட்டு அரசு உறுதி செய்துள்ளது. இந்தியாவில் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஷேக் ஹசீனா சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று வங்கதேச அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதி இந்தியா வரும் ஷேக் ஹசீனா 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து பேசவுள்ளார். அப்போது இரு நாடுகள் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் டீஸ்டான் நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவும் பிரதமர் மோடியிடம் ஹசீனா பேசுவார் என்று கூறப்படுகிறது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.